ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவசங்களை பார்ப்போம். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா மீனா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க மளிகை கடை சொந்தமாச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கும்பகோணத்தை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பம் தாங்க. சொந்தமாக வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2-3 கடை வாடகைக்கு விட்டுருக்காங்க. இவங்களுடைய கணவர் எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதுனால இவங்க தனிமையில் வசிக்கிறதாகவும் இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுடைய பாதுகாப்புக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிறதுனால இவங்க வீட்டில் இன்னும் அக்செப்ட் பண்ணலன்னா ஸோ அதனால் இவங்க தனிமையில் தான் வசிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் வீட்டோட மணமகனாக வேணுங்க. நல்ல ஒழுக்கமானவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. படிக்கலைனா கூட பரவாயில்லைங்க, எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவருக்கு திருமணம் ஆகியிருந்தாலும் ஓகே, ஆனால் மனைவியே குழந்தை இல்லாதவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சந்தியா, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல, ஜாதி தடையிலேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க பிஎஸ்சி முடிச்சுட்டு ப்ரைவேட் கம்பெனியில் மாதம் 15,000 சம்பளத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. எங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு கூட இல்லைங்க, வாடகை வீட்டில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இப்போ தாங்க திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு ரொம்ப வருடமாக வரன் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் இவங்களுடைய ஜாதகத்துக்கு செட் ஆகிற மாதிரி நல்ல ஒரு வரன் அமையாதனால இவ்வளோ வருடம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நல்ல ஒழுக்கமானவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. மணமகன் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு குறைவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரப்பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவசங்கள் உடனுக்குடன் உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடனாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.